ஒரு கட்சியோட தலைவர், நட்சத்திர வேட்பாளர், இந்த அடிப்படையே காட்டுமன்னார்கோவில்ல வெற்றி வாய்ப்பை தந்துடும் நினைக்கிறீங்களா? ஒரு தனி மனிதருடைய செல்வாக்கு மட்டுமே வெற்றி வாய்ப்புக்கு உதவாது. அதுவும் ஒரு சில சதவீதம் பயன்படும். எங்கள் 6 கட்சி சேர்ந்து ஒரு வலுவான கூட்டணியாக இருப்பதும், இந்த கூட்டணி முன்வைக்கக்கூடிய மாற்று அரசியல், அதனால் ஏற்பட்டிருக்கிற தாக்கமும் எங்களுக்கு கை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். பல இலவச அறிவிப்புகளோட வெளிவந்திருக்கு அதிமுகவின் தேர்தல் அறிக்கை. இது அடித்தட்டு மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தினா உங்களுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் அறிக்கையால் பெரிய தாக்கம் ஏற்படும் என்று நான் நம்பவில்லை. ஆனால் அவர்கள் காசு பணத்தை அள்ளி இறைத்து கடைசி நேரத்தில் மக்களுடைய வாக்குகளை விலைக்கு வாங்க முயற்சிப்பார்கள் என்பது பரவலாக பேசப்படுகிறது. அதற்கான முயற்சிகளும் நடக்கிறது. காசு பணத்தை அள்ளி இறைப்பதால் சில மாற்றங்கள் நிகழக்கூடும். கவர்ச்சிகரமான அறிவிப்புகளால், இலவச அறிவிப்புகளால் மக்கள் மனமாற்றம் அடைவார்கள் என்று நான் நம்பவில்லை. அதிலும் புதிய வாக்காளர்கள் இப்படிப்பட்ட அறிவிப்புகளை நம்பி வாக்களிப்பார்கள் என்றும் நான் கருதவில்லை. பரப்புரை களத்தில் மதுவிலக்கு குறித்து ஆளும் கட்சி பேச ஆரம்பித்திருப்பது உங்க பரப்புரை கூட்டங்களில் மதுவிலக்கு குறித்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? மதுவிலக்கை பற்றி எதுவுமே 5 ஆண்டு காலம் பேசாமல் இருந்த முதல்வர் தன்னுடைய முதல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மதுவிலக்கை பற்றி பேசியிருக்கிறார் என்றால், அவரை பேச வைத்தது எங்கள் கூட்டணியின் நெருக்கடி தான். நாங்கள் தொடர்ந்து இதை பற்றி பேசியதன் தாக்கம்தான் மதுவிலக்கை பற்றி பேசாமல் மக்களை சந்திக்க முடியாது என்கிற நெருக்கடியை முதல்வருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. 5 கோடி ரூபாய் செலவில் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் அமைக்கப்படுங்கிற அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நீங்க வரவேற்கிறீங்களா? அம்பேத்கர் அவர்களை பற்றி அதிகம் பேசுவதில்லை. அம்பேத்கருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிப்பதை கூட கௌரவ இழுக்காக கருதக்கூடிய ஒரு நிலை இருந்தது. எப்போதாவது இல்லத்திலே அம்பேத்கர் படத்தை திறந்து வைத்து மலர் தூவுவதோடு சரி, வெளியிலே மெனக்கெட்டு வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து அந்த தலைவரை மரியாதை செய்தது என்பதெல்லாம் பெரிய அளவில் இதுவரையில் நாம் கண்டதில்லை. ஆக இப்போது அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் தொடங்க போவதாக அவர் அறிவித்திருப்பது என்பது தலித்துகளின் வாக்குகளை குறிவைத்து இந்த காய்களை நகர்த்துகிறார். தலித் அமைப்புகள் யாருமே தம்முடைய கூட்டணியில் இடம்பெறாததால், அதனால் ஏற்படுகிற அச்சத்தால் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. என்றாலும் கூட இந்த அளவுக்கு அம்பேத்கர் பெயரில் ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்குவதற்கு முன்வந்திருக்கிறார் என்பதை நான் வரவேற்கிறேன்.